நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வேலைகளிலே கர்த்தர் ஒருவர் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர் தேவன். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து எங்கே உட்கார பண்ணுவாராம்? ஆமாம். நிறைய சேர்மனோட உட்கார்ந்துருக்க எளிய பிரின்சிபால்லாம் ராஜாக்களோடு உட்கார்றவங்க. அல்லேலூயா. நிறைய சேர்மனோட உட்கார்ற நிறைய டீச்சர்ஸ் ராஜாக்களோட உட்கார்ந்து வைக்கிறாரு கர்த்தர். அதனால தேவன் நம்ம வேலைகளில் என்ன கொடுப்பாரு? மொர்தெகாயை உயர்த்தினவர், வாசல்ல இருந்தவன் தானியேலை உயர்த்தினவர், நம்மையும் உயர்த்துவார். அல்லேலூயா. இதுக்கு 4 காரியத்தை உங்க முன்னாடி வைக்க போறேன். முதல்ல கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா நீங்க தேவனுக்கு பயப்படணும். 103ஆம் சங்கீதத்தை நம்ம சொல்லி தானே ஆராதனையை முடிக்கிறோம். அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமோ, எந்த டேப் வச்சு அளக்க முடியாதோ அவ்வளவு உயரத்தை கர்த்தர் வச்சிருக்கார். அதனால நீங்க தேவனுக்கு பயந்து வேலை செய்யும். யாருக்கு பயந்து? ஓனருக்கு பயந்து வேலை செஞ்சீங்கன்னா ஓனர் இருக்கும்போது ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. ஓனர் போன பிறகு இன்ஆக்டிவ் மோடுக்கு வந்துடுவீங்க. அது நிச்சயமா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சார் வாங்க சார், குட் மார்னிங் சார். ரைட், ஓனருக்கு குட் மார்னிங் போடுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் தேவனுக்கு பயந்து வேலை செய்யும். அவன் என்ன சொன்னான் யோசேப்பு? அம்மா, இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஓனர் கொடுத்துட்டு போயிருக்கார். கல்லாப்பெட்டி என் கையில், இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலைக்காரனும் என் கையில். ஆனால் நீ யாரு? அவரோட. நான் தேவனுக்கு பயப்படுறேன். அந்த அம்மா சொல்லுது அவரு பர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாரு, ரொம்ப நாளைக்கு வரமாட்டாரு, நம்ம சேர்ந்து தப்பு பண்ணலாம். வேண்டாம்மா. டயர்டாகாமல் கூப்பிடுறா போத்திபார் மனைவி, நித்தம் கூப்பிட்றான். கடைசியில் என்ன பண்ணா தெரியுமா? பாவம் செய்ய வராதனால அவனுடைய வஸ்திரத்தையும் பிடிச்சு வச்சுக்கிட்டான். இவன் நம்ம கூட பாவம் செய்ய வரல இல்லை, சரி போகிறான் விடலாம்ல, அவனை குற்றவாளியாக தீர்க்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த இடத்துல அவன் உண்மையாக இருந்தனால தான் கர்த்தர் அவனை பார்வோனுக்கு முன்னாடி நிறுத்தினார். அவ்வளோதான். அது யார் பார்த்துட்டு இருக்கான்னு கேட்குறீங்களா? ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கு. அது யாருக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? நீங்கள் உங்கள் வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டு வேறு ஏதாவது பாவம் செய்யலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சதை நீங்கள் சாப்பிடவே முடியாது. எவனோ ஒருத்தன் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவான். நீங்கள் சம்பாதிச்ச நீங்கள் சாப்பிட்ணுன்னா சங்கீதம் 128:1-2 வசனங்கள் நம்ம எல்லா திருமணத்திலையும் வாசிக்கிற வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவன் உன் கைகளின் பிரயாசத்தை. ஆமாம், கடைசி வசனத்தை பாருங்க. ஆமாம், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எப்படி முடிக்கிறாரு? சமாதானம். எப்படி முடிக்கிறாரு? சமாதானம். இந்த நம்ம சபையில் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் கைகளின் பிரயாசத்தை எவனோ வந்து சாப்பிட்றான்ல, இதுக்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தருக்கு பயப்படுறதில்ல. மோசே 90ஆம் சங்கீதத்தில் கடைசி என்ன சொன்னார் தெரியுமா? எங்கள் கைகளின் பிரயாசத்தை உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் பிரயாசத்தை. வீடு கட்டி பாதியில் போடக்கூடாது, படித்து பாதியில் போகக்கூடாது. எப்படி அழுதுருக்கார் பாரு. இது ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கேட்கணும். நாங்கள் எடுக்கிற பிரயாசத்தை நான் ஒன்று தான் பார்த்துருக்கேன். ஒரு பையனுக்காக நான் ஜெபிச்சா அவன் மனம் திரும்பாமல் போனதே இல்லை. விடமாட்டான், என்னன்னாலும் விடமாட்டான். ஏன்னா அது கைகளின், அது முழங்கால், அது கண்ணீர், அது எனக்கு வேலை, அது நமக்கு வேலை. ஆனால் கர்த்தருக்கு பயந்து வேலை செய்யணும். யாருக்கு பயந்து வேலை செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து. அந்த ஜெயிலில் தானியேலை போட்ட உடனே ராஜாவுக்கு நைட்டு தூக்கம் வராது. என்னென்னமோ வாசிச்சு பார்ப்பான். இளையராஜா இசை வாசித்தாலும் சரி, என்ன வாசித்தாலும் சரி, அவனுக்கு நைட்டு தூக்கம் வரல. சில நேரம் நமக்கு நம்ம மைண்டை உள்ளே போய் நம்ம இதயத்தை ஊடுருவுற மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன திரும்பி படுத்தாலும் சரி. அதனால தான் ரொம்ப கவனமாக நம்ம வார்த்தைகள் இருக்கணும். தூக்கம் வராது. ஏன்னா அவர் பிரியமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு தூக்கம் வரும். நிறைய பேர் நினைக்கிறாங்க நல்லா வேலை செஞ்சுட்டா நைட்டு தூக்கம் வரும். வராது. காலையிலேருந்து வேலை செஞ்சால் வராது. அதான் போட்டுருக்கு. அவர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன கொடுக்குறாரா? தூக்கத்துக்கே அவருக்கு பிரியமாக இருக்கணும்னா
கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா பெண்களுக்கு சொல்கிறேன், வேலைக்கு போகும்போது பாலியல் பாவம் உங்களை துரத்தும். அது மூலம் உங்களுக்கு ஓனர்களுடைய பெரிய மேன்மை கிடைக்கும். ஆனால் அது கடைசியில் உங்கள் பணத்தை, உங்கள் செல்வத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததிகளை வழிதப்பி போச்சு. ஆனால் கொஞ்சம் சம்பளம்னாலும் எருசலேமின் சமாதானம், எருசலேமின் வாழ்வு, அதான் ஆசீர்வாதம். கொஞ்சம் காசுனால எவனையும் நம்ம கவர் பண்ண தேவையில்லை. அவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் போதும். யாருக்கு பிரியமா? அதனால் தேவனுக்கு பயந்து நீங்கள் வேலை செய்யணும். ஏன் தெரியுமா? யோபு 1:10 அவன் தேவனுக்கு பயப்பட்டதுனால கர்த்தர் அவனுக்கு என்ன யோபுக்கு செஞ்சிருந்தாருங்கிறத நீங்கள் அங்கே பார்த்தாலே தெரியும். பிரியமானவர்களை, என்ன செஞ்சிருந்தாரு? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை நீர் ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யாருக்கு இது? யார் சொல்றா? சாத்தான். சாத்தானே பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதை விட என்னையா வேணும்? யாரு பொறாமப்படுற அளவுக்கு? சாத்தானை பார்த்தீங்க, அவன் பாட்டுக்கு இருக்கான். வேலியை போட்டு வச்சிருக்கீங்க, நானும் வந்து முட்டுறேன். அவனுக்கு நீங்க என்ன போட்டு வச்சிருக்கீங்க? வேலி போட்டிருக்கீங்க. நானும் உள்ள புகுந்து அடிக்கலாம் பார்க்குறேன், நீங்க வேலி போட்டு வச்சிருக்கீங்க. நானும் அவனை டேமேஜ் பண்ணலான்னு பார்த்தா நீங்க வேலி போட்டு வச்சிருக்கீங்க. ஏன்னா யோபு 1:1 சொல்லப்பட்டிருக்கவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து எதுக்கு விலகணுமா? அதனால தான் நான் எது செஞ்சாலும் நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிடுவேன். நான் யாரையும் பேசி சமாளிப்பேன், நான் யாரையும் கவர் பண்ணுவேன். நீங்கள் யாரையும் கவர் பண்ண வேண்டியதில்லை. ஒன்றை மட்டும் இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், உங்களுக்கு உங்கள் சம்பாத்தியத்தின் மூலம் நீண்ட கால நன்மை வேண்டுமானால், நெடுகால நன்மை வேண்டுமானால் கர்த்தருக்கு பயந்து வேலை செய்யுங்கள். கர்த்தருக்கு பயப்படுறது நிமித்தம் தான் வேலையில் இருக்கிற தசமபாகத்தை கொண்டு வரேன். ஏன்னா ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலிபீடத்தில் வைக்கும்போது ஆண்டவர் அதான் சொன்னார், இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று. பயப்படுறதுக்கும் ஈசாக்கை வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டார்ல, அது நிமித்தம். நமக்கு அப்படி கொடுக்கணும். ஆமாம், யார் பார்க்குறா? நம்ம கொடுக்கறது யாருக்கு தெரியணும்? ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிற இந்த விசுவாசி ஓடி வந்து தன்னுடைய காணிக்கையை போடுதேன்னு அவர் பார்க்குறார். அதை நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். ஆண்டவர் வந்து கையை பிடிக்கல. ஆனால் நம்ம நம்புகிறோம், நான் அதை செய்யும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறேன், தலைமுறையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார. கர்த்தருக்கு பயப்படுறவன் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை 103 சங்கீதம் முழுசையும் பார்த்தாலே போதும். தலைமுறை. அதனால தான் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வேலை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வர்றோம் தெரியுமா? நீ நான் வர முடியாதுன்னு பேசுகிறாங்கல்ல, அவங்க சம்பாத்தியத்தை சாப்பிட்றது 60க்கு மேலே தான் தொடங்கும், 50க்கு மேலே தான் தொடங்கும். நம்ம லைஃபு அப்போ தான் ஒரு ஆசீர்வாதமாக மாறுது. இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ் இப்போ என்ன பிளான் பண்ணுறான் தெரியுமா? 50 வயசு வரை தான் வேலை பார்ப்பேன், அதுக்கப்புறம் தோட்டம் துறவு ஹாப்பியாக இருக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் 40 வயசில் செட்டில்மெண்ட், 20 வயசில் வேலைக்கு போவேன், 20 வருஷம் உழைப்பேன், அடுத்து வாழ்கிற காலங்கள் நான் சம்பாதித்ததை நான் சாப்பிடுவேங்கிறான். இப்போ இந்த உலகத்து மனுஷனே அதை விரும்புகிறான். ஆனால் நம்ம கிறிஸ்தவன் சாகுற வர ஓடா தேய்வேங்கிறான். என்ன தேய்றானா? ஆமாம், ஆனால் உழைக்கிறது தப்பு இல்லை, அது நமக்கு நல்ல ஒரு ஆகாரமாய் மாறணும். கடைசி வரை உழைக்கணும். ஆனால் நம்ம தோட்டத்தில் நம்ம உழைக்கிறது, இன்றைக்கி நிறைய IT எம்ப்ளாயெலாம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கேட்டால் சொல்கிறான், கேன்சர் வருது, நம்மளுடைய நெல்லை நம்மளே உருவாக்குங்கிறான். ஏன்னா அதிகமான அந்த செயற்கை, அது என்னது, அந்த பூச்சிக்கொல்லி மருந்து நெல்லுக்கு தான் போடுறேன். நெல் விளையாது, எதுவுமே இப்போ விளையாது. அதெல்லாம் போட்டால் தான் என்ன செய்யும்? ஏன்னா மண் மலடா மாறிடுச்சு. ஏன்னா அதனால தான் ஆண்டவர் நிலத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்க சொன்னார். 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் போட்டு அதை நல்லா பண்படுத்தி அதுக்கு உரம் போட்டு வச்சுட்டு திரும்ப அடுத்த ஒரு 7 வருஷம் அதில் நீ காரியங்களை செய்யணும்னு சொன்னார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இதை படைச்சது அவர் தானே, அவருக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதனால தான் நீங்கள் யாக்கோபை பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கு கொடுக்கும்போது இப்படி இத்தனை ஆடு கொடுத்தா இத்தனை பெண்ணாடு, இத்தனை ஆணாடு. ஒரு பண்ணை வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யாக்கோபு கிட்ட கேட்டால் போகிறோம், சூப்பராக கொடுத்துருப்பார். என்ன, 100 பெண்ணாடுனா ஒரு 10 ஆணாடு போதும்.
அப்படி வச்சு அப்படி அழகாக அந்த ஒரு காரியத்தை ஆசீர்வதிச்சு யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், யாருக்கு நஷ்டம்? லேவியராகமம் 6:26 நீங்கள் படித்து பாருங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு பயப்படுறதுல என்ன ஆசீர்வாதம் இருக்குது. ஏன் கிறிஸ்தவர்கள் ஓடி ஓடி வர்றாங்க, ஏன் ஆண்டவரை தேடி வர்றாங்க? இவங்க வேலைக்கு போய் இவர்களால் என்ன சாதிக்க முடியாத கர்த்தர் அங்கே செய்கிறார். என் ஓய்வு நாட்களை 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருப்பீங்களா? எதுக்கு நான் இந்த பசங்களை இந்த தேவ சமூகத்தில் ஒரு பயபக்தி உண்டாக்க ரொம்ப ட்ரை பண்ணுறேன்? அவங்க வீட்டில் 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து படித்தாலும் அவங்களுக்கும் பிரயோஜனம் வராது, அவங்க பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் வராது. கேட்டால் நாங்கள் பெரிய ஆக்ஸ்போர்ட்டில் படிக்க வச்சோம். நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டு குடும்ப ஜபத்தில் அவங்கள என்ன பண்ணுங்க, படிக்க வைங்க. உங்கள் வீட்டு குடும்ப ஜபத்தில் அவங்கள படிக்க வைங்க. எப்படி சர்ச்சில் இருக்கணும். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் ரொம்ப நல்லவர். அவர் வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். பார்த்தீங்களா, ஸ்கூலில் போனால் 2 அட்டியை போட்டு உட்கார வச்சுருவாங்க. இங்கே வந்தால் எப்படி வேணாலும் மேயலாம். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாக இருந்தால் நான் கர்த்தர்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் ஏற்ற காலத்தில் என்ன பெய்யுமா? மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் என்ன பெய்யும்? இப்போ பெய்தா மழை? ஏற்ற காலத்தில் பெய்தா? நான் கேட்டேன், நம்ம விவசாயிகள்கிட்ட நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, கரெக்டாக அறுக்கிற மாதிரி இருந்தோம், மழை பெஞ்சு எல்லாமே விதைச்சு போட்டோம், முளைக்கும்னு பார்த்தோம், மழை பெய்யல பிரதர். கடைசியில் ஏன்னா இவங்க வர்றது, தூங்குறது, நல்லா தூங்குறது, நல்லா உட்காந்துட்டு போகிறது, அவர் சமூகத்தில் பயபக்தியாக இருந்து என் தொழிலை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர்னு நம்புறவங்க அவர் சமூகத்தில் எப்படி இருப்பாங்க? ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணா பூமி பலன் கொடுக்கும், மரங்கள் தன் கனியை கொடுக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும். அப்போ என்னன்னா, உங்களுடைய கோதுமையோ உங்கள் நெல்லோ போர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க உங்கள் வயல்ல இருந்து வந்து. அப்படி உங்கள் நெல் விளைஞ்சு வர்ற நேரத்தில் அங்கே திராட்சை பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த நெல் அப்படி அடித்து வீட்டுக்கு போய் சேரும்போது திராட்சை பழுக்க ஆரம்பிச்சிடும். என் பிள்ளை இல்லையா, அவனுக்கு காசு இடையில நஷ்டம் வந்துடக்கூடாது, காசுக்கு அவன் தேவைக்கு எங்கேயும் நின்றக்கூடாது. எப்படி பார்த்துருக்காரு பாரு. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் அப்பத்தை எப்படி சாப்பிடுவீங்க? உண்மையை சொல்லுங்க, உங்கள் சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்றீங்களா சொல்லுங்க. அடுத்த வார்த்தை என்ன? தேசத்தில் எப்படி இருப்பீங்க? நீங்கள் பயபக்தி அவங்க பிள்ளைகளுக்கு அதான் கற்றுக் கொடுக்குறீங்க. வருவான் 10வது வரை இருப்பான், முதல்ல சண்டே கிளாஸை கட் பண்ணுவோம், அம்மா அழுகாது, நான் ஸ்கூலுக்கு போகிறான்ல, என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறான், 11வது நிப்பாட்டிடும். ஆனால் நான் சண்டே கிளாஸ் இங்கே நிப்பாட்டும் போதே நான் பதறுவேன், அவன் நிப்பாட்டிட்டான். இப்போ கேட்டால் அந்த ரோட்டில் போகிற அம்மாக்கள் சொல்லுது, வேலை பார்க்குறான். என்ன வேலை பார்க்குறான்? என்ன வேலை? என்ன வேலை? அவங்க அப்பா பார்த்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறான். என்ன வேலை பார்க்குறான்? அவங்க அம்மா பார்த்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறான். உன் கைகளின் பிரயாசத்தை உனக்கு பாக்கியமோ. நான் அப்படி ஒரு சந்ததியை எழுப்பவே மாட்டேன். ஒரு 2 பேரானாலும் யோசுவா காலேப் மாதிரி எழுப்பணும். கர்த்தருக்கு பயப்படுற சந்ததி. என்ன சந்ததி? அந்த சேரில் அங்கங்கே பிள்ளைகளை உட்கார விடாதீங்க, வந்து முன்னாடி உட்காரான்னு சொல்லுங்கள். உங்கள் கண் ஒன்று என் மேலேயும் ஒன்று பிள்ளைங்க மேலே இருக்கணும். முடிச்சுட்டு உங்கள் பிள்ளை இல்லவா வீட்டில் போய் என்ன உட்கார்ற, என்ன விளையாடுற, கை தட்ட முடியாதா சொல்லி கொடுங்க. நாளைக்கு அவனுக்கே பணம் இல்லைன்னா நீங்கள் தான் உட்காந்து அழுகணும். தேசத்தில் சுகமாக குடியிருக்க பண்ணுறாரு. தேசத்தில் எப்படியா? உண்மையிலே சாப்பாடு திருப்தியாக சாப்பிடணுங்க, கண்ணீரில் சாப்பிடக்கூடாது. ஆமேன், சத்தமாக சொல்லுங்க. எப்படி சாப்பிடணும்? எப்படி சாப்பிடணும்? நான் இப்போல்லாம் பார்த்துட்டேன், நான் வெஜிடேரியனை விட வெஜிடேரியனை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடும்போது அதில் நல்ல திருப்தி கிடைக்கிது. நான் வெஜிடேரியன் நல்லது தானே, இல்லைன்னு சொல்லல. ஆண்டவர் நோவா காலத்துக்கு அப்புறம் மனிதன் வாழ்வதற்கு நான் வெஜிடேரியன் தேவைங்கிறதுனால தான் அதை சாப்பிட சொன்னார். ஆனால் அதுக்கு ஈக்குவலான சத்து இதில் இருக்குது. எல்லாமே சிக்கனுக்கு ஈக்குவலண்டான சத்து இருக்குது, தேவையானபடி இருக்குது. அதுக்கு நமக்கு ஞானம் இருந்தால் நம்ம சாப்பிடலாம். எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. என்ன தான் நான் வெஜிடேரியன் படைத்தாலும் கடல் முழுவதும் மீன்களை படைச்சிருக்காரு, ஒவ்வொன்றும் சுவை சுவையாக படைச்சிருக்கார்.
அதனால தான் சொல்கிறார், நல்லா கவனிங்க, நம்ம வேலையில் மட்டும் கடவுளுக்கு பயந்து வேலை செய். யாருக்கு பயந்து? யோசேப்பு கடவுளுக்கு பயந்து தான் வேலை செஞ்சார். அதே மாதிரி தானியேல் கடவுளுக்கு பயந்து தான் வேலை செஞ்சார். எப்படி சொல்கிறேன் தெரியுமா? 30 நாள் மட்டும் ராஜாவை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாது. ஆனால் தானியேல் யாருக்கு பயப்படுறாரு? 30 நாள் இல்லை, ஒரு நாள் கூட நான் 3 வேளை ஜெபத்தை நிறுத்த முடியாது. ஏன்னா இந்த இடத்துல என்னை உட்கார வச்சது யாரு? கர்த்தர். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு போகக்கூடாது. ஓனர் சொல்லுவார், சரி சார் உள்ளேன் ஐயா, சரி சார், தூக்கி எரிஞ்சிடணும். ஆனால் எரியிற வர தெரியாது, எரிஞ்சிட்டு வரும்போது கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. அதை பார்க்கணும்னா தூக்கி எறியணும், தூக்கி எறியணும். ஒரு தம்பி சொன்னா, அண்ணே இந்த வேலையில் வேலை வர முடியாது, வேலையை விட்டுடா அப்படின்னு சொன்னேன். என்னென்ன வேலையை விட சொல்கிறீங்கன்றான். நான் என் விசுவாசத்தை தான் பேச முடியும். ஆனால் பைய 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 போய் இன்னொரு வேலையை பிடிச்சிட்டு விடுறேன்னு அவன் சொல்லியே எத்தனையோ நாள் ஆச்சு, இன்னும் விட மாட்டான். ஏன்னா நம்ம யாருக்கு பயப்படுறவங்க? நம்ம அது என்ன சொல்ல தெரியுமா? 30 நாள் ராஜாவை கும்பிடணும்னு சொல்லியிருக்காரு. 30 நாள் தானே, 30 நாள் தானே, அப்புறம் நம்ம கடவுள் பக்கம் வந்துடும். சுகமாக சாப்பிடணுமா இல்லையா? திருப்தியாக சாப்பிடணுமா இல்லையா? சுகமாக குடியிருக்கணுமா இல்லையா? வேலை போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் வேணும்னு நம்புங்க. ஒழுங்கா நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கண்கள் இருக்குது. தானியேலுக்கு தெரியாதா இந்த வேலையை காப்பாற்றணும்னு? தானியேலை ஜெயிலில் போட்டு ஒருத்தன் தூங்க முடியாது நிம்மதியாக. எத்தனை பெரிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சாலும் தூங்க முடியாது. நம்முடைய தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருடைய பயப்படுற பிள்ளைக்காக கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைப்பார். அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கிறங்க. எந்த முகத்தை வச்சுட்டு போத்திபார் மனைவி வந்திருப்பா, அவன் கர்த்தருக்கு பயப்படுறான். எந்த முகத்தை வச்சிருந்தாங்க? சிங்கமெல்லாம் ரெடியாக இருக்கும். KFC சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுருச்சு. யார தானியேலை குற்றப்படுத்தின ஆட்களை கீழே வர விடலையா? எவ்வளோ பசியாக இருந்திருக்கு. எப்படி ஆட்களை தூக்கி கீழே மனுஷக்காரி ரொம்ப டேஸ்டாக. எத்தனையோ இந்த இவங்கெல்லாம் இருக்காங்களா சர்வாதிகாரிகள், நிறைய பேர் மனுஷக்கறி திம்பாங்களா சர்வாதிகாரிகள். வரலாறுலாம் படித்து பாருங்கள். ஆத்தாடி மனுஷனை சமைச்சு தின்றுவாங்களாம். நிறைய பேரோட வரலாறு இருக்குது. புத்தகங்களை படிச்சிங்கன்னா தூக்கி வாரி போட்டுரும். அப்போ சிங்கம் விடுமா சொல்லுங்கள்? ஆனால் தானியேல் கிட்ட சிங்கம் கூட பூனை மாதிரி மாத்திர கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்ல. அல்லேலூயா. அதனால நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், இப்படியே வந்து உட்காந்துட்டு தோத்திரம் போட்டுட்டு கடவுளுக்கு பயப்படாமல் வேலை செஞ்சுட்டு போகிற வார இடங்கள்ல அவனை ஏமாற்றி இவனை ஏமாற்றி நம்ம பண்ணிடலான்னா ஒரு நாள் நம்ம நடுத்தரில் நிற்க வேண்டியது வந்துடும். தயவு செய்து நான் சாபம் போடுறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு பயப்படுறவன் திருப்தியாக சாப்பிடுவான், சுகமாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான், அவன் வீட்டில் சமாதானம் இருக்கும், அவன் எருசலேமின் வாழ்வை பார்ப்பான். நான் அதனால தான் பார்க்குறேன், இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை வரும்போது இவங்க கடவுளுக்கு பயப்படுறதில்லை. நீ கடவுளுக்கு பயப்படுறது இல்லையா அப்படின்னு சிலுவையில் ஒரு ஓரத்தில் நின்று சொன்னா பாருங்க, சில நிமிடங்களில் பரதேசில் போய் இளைப்பாருகிறார். அவ்வளோதான். நீ கடவுளுக்கு பயந்து பேசுகிறா, நம்மளை மாதிரி இல்லை அவர். நீ கடவுளுக்கு பயந்து பேசு, நம்மளை மாதிரி இல்லை அவர். எப்படி பேசணுமா? கடவுளுக்கு பயந்து பேசு. ஏன்னா நம்முடைய வாய்களின் பேச்சினால் கைகளின் கிரியைகளை உடைப்பானேன் அழிப்பானேன் பேசுவாங்க. நிறைய பேர் நல்லா உழைப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரியே பேசுவாங்க, ஒன்றுமே இருக்காது. என்ன சொல்லுவாங்க, ஓட்டப்பை. இன்னும் கொஞ்சம் பேர் கட்டுக்கட்டாக வச்சுருப்பாங்க பணம், ஆனால் திங்கிறதுக்கும் அவங்க திங்கிறதுக்கே ஆகாது. கடைசியில் போகும்போது பாடியை கிளப்புறதுக்கு முன்னாடி பணத்தை கிளப்பிடுவாங்க. நான் சொல்கிறேன், கிடைச்சா நல்லா சோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க, மிச்சத்தை கர்த்தருக்காக செயல்படுத்துங்க. உங்களுக்கு என்ன தேவையோ செய்யுங்க. அதில் எங்கள் அப்பாவுக்காக நான் கர்த்தரை துதிப்பேன். என்ன தேவையோ நமக்கு உள்ளதுக்காக தானே கர்த்தர் நம்மளை வச்சுருக்காரு. நம்ம வாழ்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு தான் பிச்சைக்கார மாதிரி இருந்தோம், இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. எருசலேமின் வாழ்வுனா என்ன தெரியுமா? சென்னையின் வாழ்வு. பட்ஜெட் போடும்போது பார்த்துருக்கீங்களா? சென்னைக்கு மெட்ரோ ரயிலுக்கு 60,000 கோடி, ராம்நாட்டுக்கு ஒத்த தண்டவாளம் போடுறதுக்கு 6,000 கோடி கூட வராது.
ஏன்னா அது அது கேபிட்டல். அது மாதிரி நம்மளுக்கு என்ன வாழ்வு கிடைக்கும்? எருசலேமின் வாழ்வு. எல்லாம் நமக்கானதை கர்த்தர் தருவார். அதனால சொல்கிறேன், நான் வந்து இந்த சம்பளத்தில் வேலை பார்க்குறேன், இதெல்லாம் இங்கே மேட்ரு இல்லை. கர்த்தருக்கு பயப்படுறது மட்டும்தான் மேட்ரு. ஒருத்தர் பார்த்தீங்களா, எஸ்தர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் இந்த கவனிச்சிங்களா, கடவுளுக்கு பயப்படுறதுனா என்னன்னு சொல்லுவார். 3:1-2 இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜா வாகி அகாஸ்வேரு யாரு அமெத்தாவின் குமாரனாகி ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி, இந்த ஆகாகியனத்தானே அவர் கழுத்தில் வச்சு கத்தி வச்சு வெட்டுவார் சாமுவேல் கொலை செய்து விட்டார். ஒரு கொலை செய்தார். யாரை? ஆண்டவருக்கு பிரியமில்லாத அமலேக்கியனை சாப்பிட்டு கொண்டு சவுல் வீட்டு டேபிளில் உட்கார்ந்து மரணத்துக்கு கசப்பாற்று போனவனான அதிலிருந்து தப்பி தவறி ஒருத்தன் வந்தான் பாருங்க. அவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை கருவறுக்க நினைக்கிறான். அதனால தான் நினைக்கிறேன், ஆண்டவருக்கு விரோதமானவனுக்கு சலாம் போட்டு நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார். இந்த ராஜா சகல பிரபுக்களிலும் மேலாக அவனை ஆசனத்தை உயர்த்தி வச்சான். ஆனா இவன் யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவன் யாரு, இவன் எப்படிப்பட்டவன். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்பது ராஜா கட்டளையிட்டு இருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை. ஆமாம், சவுல் வீட்டு டேபிளில் சாப்பிட்டவன், ஆனால் மொர்தெகாய் கடவுளுக்கு பயப்படுகிறவன். சவுல் வீட்டில் டேபிளில் உட்கார்ந்து ஒருத்தன் சாப்பிட்றான், மரணத்தின் கசப்பு இல்லாமல் திண்டுகிட்டு இருக்கான். ஆனால் தேவனுக்கு பயப்படுற மொர்தெகாய் சொல்கிறான், உனக்கு என் கையால் சலாம் போடுறது கடவுளுக்கு ஏற்றதா. பார்த்தீங்களா, சில வேலை ஸ்தலத்திலேருந்து வெளியே வந்துடும். கர்த்தர் சொன்னார்னா வெளியே வந்துடணும். ஆனால் இது வேலைக்கு போயிட்டு கேடு கெட்டத்தனமாக வெளியே வர்றதை விட ஜோம் பண்ணி முடிவெடுத்து எங்கே போனோம் வேலைக்கு. அதை இவங்க யார் பார்க்குறா? 20,000 சம்பளம் தரேன்னு சொன்னால் அதனால போனேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கைகளின் பிரயாசத்தை. அப்போ வேலையில் ஆசீர்வாதம் வேணும்னா யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ஓஹோன்னு உயர்த்திடுவார், ஜேன்னு உயர்த்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இப்போ இந்த 3 பேருக்குமே கர்த்தருக்கு பயப்படுற சுவாபம் இருக்குது. பார்த்தீங்களா, ஒருத்தன் 30 நாள் இல்லை 3 நிமிஷம் கூட கடவுளை தவிர வேறு யாரையும் வணங்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட. இன்னொருத்தன் அவன் பாவம் செய்ய முடியாது. இன்னொரு ஆள் உனக்கு நமஸ்காரம் போட முடியாது. 3 பேரும் 3 விதமான காரியத்தில் கர்த்தருக்கு பயப்படுறாங்க. கர்த்தர் அதே இடத்துல, எந்த இடத்துல கர்த்தருக்கு பயந்தாங்களோ அதே இடத்துல கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். அவர்களுக்கு மேல யாரும் இல்லைங்கிற அளவுக்கு உயர்த்தினார். எப்படி யோசேப்போட உயர்வுன்னா, அவங்க அண்ணன்மார்கள் எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு. தானியேலோட உயர்வு தன்னுடைய 3 நண்பர்களையும் ஆளுநர்களாய் அமர்த்தினது. மொர்தெகாயினுடைய உயர்வு முழு யூதர்களையும் காப்பாற்றினது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வேலையில் ஆசீர்வாதம். கர்த்தர் தரும்போது நம்ம மட்டும் நல்லா இருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் தராத போது நம்மளே நல்லா இருக்க மாட்டோம். அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் யாருக்கு பயப்படுங்க? கர்த்தருக்கு. ₹1 கூட வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படாது. அநியாயமாக சம்பாதிக்கிறது. கௌதாரி முட்டையிட்டு, கௌதாரி முட்டை எம்மா பெருசாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் அடை வச்சு 23 நாள் ஆனால் கோழி முட்டை கேட்டாலே உங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அநியாயமாக சம்பாதிச்சுட்டு, அநியாயமாக சம்பாதிக்கிற ₹1 கூட நமக்கு நிம்மதியை கொடுக்காது. அதுக்கு நம்ம வீட்டில் நிற்கிற முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதான்.